அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வருகின்ற 2024 இதுவரைக்கும் நீங்கள் தேடி கிடைக்காததும், இதுவரைக்கும் நீங்கள் ஆண்டவன்கிட்ட என்ன வேணும்னு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அனைத்து சகல செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு நானும் ஆண்டவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, வர இருக்கிற புது வருடத்தில் இந்த ஒரு 10 விஷயத்தை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா பங்கு சந்தையில் உங்களால் வெற்றி பெற முடியும். அதற்காக ஒரு 10 விஷயங்களை நான் முக்கியமாக உங்களுக்காக சொல்ல போகிறேன். கிட்டத்தட்ட இது ஒரு சைக்காலஜி வீடியோவாக வச்சுக்கிங்க. இது வரைக்கும் நீங்கள் பங்கு சந்தையில் வெற்றி பெற்றுக்கிட்டு இருந்தாலும் இல்லை லாஸில் இருந்தாலும் இதெல்லாம் மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் வர இருக்கிற வருடங்களில் வர இருக்கிற காலங்களில் உங்களால் லாபத்தை எடுக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் ஒரு அருமையான வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புது வருடத்தில் எதையோ மாற்றணும்னு நினைப்பீங்க. நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் பங்கு சந்தையில் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வர இருக்கிற வருஷத்தில் வர இருக்கிற வருஷம் இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு பங்கு சந்தையில் வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். சரிங்களா? பங்கு சந்தையில் வெற்றி பெறுவதற்காக கடைபிடிக்க வேண்டியது என்னென்ன அப்படிங்கிறது தான் இதில் சொல்ல போகிறேன். சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் சரியாக பாருங்கள். நீங்கள் எந்தெந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறீங்க, எந்தெந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. முதல் விஷயம், பங்கு சந்தையின் மீது சரியான புரிதல் வேண்டும். நீங்கள் இது வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டை யாராவது உங்கள் நண்பர்கள் சொல்லி வந்திருப்பீங்க, அப்படி இல்லைன்னா யாராவது சொந்தக்காரங்க சொல்லி வந்திருப்பீங்க, இல்லை ஒரு வீடியோ பார்த்துட்டோ, இல்லை ஏதாவது ஒரு பேங்க்கில் போகும்போது யாரோ ஒருத்தவங்க சொல்லியோ முதலீடு செஞ்சால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்பட்டு ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு அரைங்குறையமாக கூட நீங்கள் மார்க்கெட்டுக்கு வந்திருப்பீங்க. ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் செய்ய போகிற விஷயம், பங்கு சந்தையில் என்னென்ன மாதிரியான லாப நஷ்டங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா சில பேர் சொல்லியிருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க, ஒரு 10,000 ரூபா போட்டால் போதும், டெய்லி 1000 ரூபா சம்பாரிச்சிடலாம், 500 ரூபா சம்பாரிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்பட்டுட்டு ஆப்ஷன்னு இதில் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு வந்திருப்பீங்க. அதெல்லாம் விட்டுடுங்க. ஏன்னா இது வரைக்கும் பங்கு சந்தையை நீங்கள் எப்படி அணுகியிருப்பீங்க அப்படிங்கிறது தெரியாது. லாபத்தில் இருந்தாலும் சரி, நஷ்டத்தில் இருந்தாலும் சரி, பங்கு சந்தைங்கிறது சந்தைய அபாயங்களுக்கு உட்பட்டதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். லாபமும் எந்த அளவுக்கு வரக்கூடியதோ அதே அளவுக்கு நஷ்டமும் வரக்கூடியது. எந்த அளவுக்கு நஷ்டம் வருதோ அதே அளவுக்கு லாபமும் வரக்கூடியது தான். ஒரு இன்றைக்கி மார்க்கெட்டில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கோடிகளில் சம்பாதிக்க முடிய ஒரே தொழில் பார்த்திங்கன்னா பங்கு சந்தை தான். அதே அளவுக்கு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பல கோடி ரூபாயை ஒரே நாளில் கூட இழக்கிறதுக்கான சூழலும் பங்கு சந்தையில் மட்டும்தான் இருக்குது. சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, இழக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். நீங்கள் பங்கு சந்தையை எப்படி இதுமாரி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, லாபம் மட்டும்தான் வரும், எதுவுமே கற்றுக்காமல் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கற்றுக்க முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா பங்கு சந்தைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, ஃபண்டமெண்டல் இருக்குது. ஒரு கம்பெனியோட நீங்கள் ஒரு கம்பெனியில் முதலீடு செய்ய போகிறீங்கன்னா அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல், அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, எவ்வளோ டெப்ட் இருக்குது, எவ்வளோ லாபத்தில் இருக்காங்க, என்ன நஷ்டத்தில் இருக்காங்க, அந்த கம்பெனி எப்படி உருவாகுனுச்சு, இப்போ என்ன லாபத்தில் போயிட்டுருக்கு, அதோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு ஃபண்டமெண்டல் தேவை. அதுக்கப்புறம் டெக்னிக்கல், அது எப்படி போய்கிட்டு இருக்குது, எவ்வளோ சதவீதம் வருடத்துக்கு வருடம் லாபம் கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிற டெக்னிக்கலை தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்யும்போது பேராசை இருக்கக்கூடாது. பேராசைங்கிறது எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு சரியான லாபம் வரும்போது அந்த லாபத்தை ஏற்றுக்கவும் தெரியணும். அதே போல் பங்கு சந்தையில் ஒரு நஷ்டம் வருதுன்னா அதையும் ஏற்றுக்க செய்யணும். பங்கு சந்தையில் லாபம் நஷ்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பார்ட் ஆஃப் த கேம். சரிங்களா? இது நாலும் சேர்ந்ததான். ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல், லாபம், நஷ்டம் எல்லாமே சேர்ந்து. இதே இல்லாமல் பார்த்திங்கன்னா நீங்கள் பங்கு சந்தையில் ஒரு லாபம் எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்பவும் சந்தோஷப்படக்கூடாது, நஷ்டம் வரீங்கன்னா ரொம்பவும் வருத்தப்படக்கூடாது. இதெல்லாம் இருக்கும்போது மட்டும்தான் பங்கு சந்தையில் உங்களால் கண்டினியூவாக சக்ஸஸ் பண்ண முடியும். சரிங்களா? இதெல்லாம் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிறத பாருங்கள். பங்கு சந்தையில் புதியதாக வருபவர்கள் எதில் வர்த்தகத்தை ஆரம்பிக்க வேண்டும்? பங்கு சந்தையில் வந்தோடனே நிறைய பேர் வந்தோடனே ஆப்ஷனில் உங்கள் ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க 5000 10,000
இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும், டெய்லி 500 சம்பாதிக்கலாம், 1000 சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஆப்ஷனில் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து தயவு செஞ்சு அந்தமாரிலாம் வராதிங்க. ஃபஸ்ட்டு வந்த உடனே உங்களுடைய முதலீடை வந்து கம்மியாக வந்து முதலீடு பண்ணுங்கள், சரிங்களா? ஒரு 10,000 முதலீடு பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டாக்ஸில் வந்து ஒரு தரமான கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்டாக்ஸ் வந்து எப்படி வந்து போய்கிட்டு இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ தூரம் இது வரைக்கும் லாபத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து முதலீடு செய்யுங்க. எப்போதுமே வந்து ஆரம்பத்துலேயே வந்து ஸ்டாக் ஆப்ஷன் அந்தமாரி இதில் வந்து ஃபஸ்ட்டு வராதிங்க. ஸ்டாக் ஆப்ஷனோ இண்டெக்ஸோ அந்தமாரி விஷயங்களில் ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாபம் வந்தாலும் அதிகமாக வரும், நஷ்டம் வந்தாலும் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எப்போதுமே வந்து ஒரு சரியான கம்பெனி, ஒரு நல்ல லாபம் கொடுத்துக்கிட்டு இருக்க கம்பெனி, ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் நல்லா இருக்கிற கம்பெனியில் வந்து வர்த்தகம் செய்யுங்க. அதுதான் என்றைக்குமே வந்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது, கடன் வாங்கி வர்த்தகம் செய்யலாமா அப்படின்னு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பங்கு சந்தையில் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா மாதம் 10% லாபம் வரும், 15% லாபம் வரும், பேங்க்கில் கடன் வாங்கி நான் வந்து பங்கு சந்தையில் முதலீடு செஞ்சால் லாபம் வந்துடுமா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து கடன் வாங்கி ட்ரேட் செஞ்சால் லாபம் வந்துடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தவறெல்லாம் கண்டிப்பாக செஞ்சிடாதீங்க. எப்போதுமே வந்து ஒரு குறிப்பிட்ட முதலீடை செஞ்சுட்டு அந்த லாபம் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருட காலத்திற்கு அந்த முதலீடு உங்களுக்கு லாபம் கொடுக்குதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். அந்த லாபம் வந்து கண்டினியூவாக வருது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் அடுத்தடுத்து வந்து உங்களோட முதலீடை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். கடன் வாங்கியோ, நீங்கள் உங்கள் கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி, அப்படி இல்லைனா வங்கி கடன் வாங்கி, அப்படி இல்லைனா வட்டிக்கு பணம் வாங்கி, அதெல்லாம் வந்து தயவு செஞ்சு செய்யாதீங்க. அதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஆட்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்கி பங்கு சந்தையில் வந்து வர்த்தகம் செய்ய மாட்டாங்க. அப்படி செஞ்சிங்கன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. கடன் வாங்கும் போது என்ன ஆகுனா, ஒரு அந்த கடனை கொடுக்கணுங்கிற ப்ரெஷர் வரும். ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு மாதம் வந்து ஒரு 1,00,000 வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 5,000 இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு வச்சுங்களேன். சப்போஸ் நீங்கள் நஷ்டத்தில் இருக்கும்போது என்ன ஆகுனா, அந்த கடனுக்கு வட்டி கட்டணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவீங்க, ஒரு தவறான ஒரு ஸ்கேல்பிங்கில் ஒரு சின்ன ட்ரேடை போய் நான் வந்து ஒரு 5,000 எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீங்கள் டிசிப்ளினாக போய்கிட்டு இருப்பீங்க. ஒரு ஸ்டாக்லேயே கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு டிசிப்ளினாக போயிட்டுருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்து 10,000 வச்சுட்டு 2,000 ஒரு நாளைக்கு ப்ராஃபிட் பண்ணியிருப்பார். நீங்கள் 1,00,000 முதலீடு பண்ணி ஸ்டாக்ஸில் வந்து 500 கூட ப்ராஃபிட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் அதை நம்பிட்டு என்ன பண்ணுவீங்க, இன்றைக்கி ஒரே ஒரு நாள் நம்ம ஆப்ஷன் பண்ணுவோம் அப்படின்ட்டு நீங்கள் ஆப்ஷனில் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு 5,000 நான் வந்து இன்றைக்கி எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து ஒரு 5,000 ஆசைப்பட்டு அன்றைக்கி ஒரு 5,000 ட்ரேட் பண்ண போய் அந்த 5,000 லாஸில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு இன்னும் கடன் சுமை வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். அப்போ டென்ஷன் அதிகமாக ஆரம்பிச்சிருவீங்க. டென்ஷன் அதிகமாகும் போது என்ன ஆகுனா, உங்களுக்கு மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கணும்னு கமிட்மெண்ட் அதிகப்படுத்துவீங்க. மார்க்கெட்டுக்குள்ளார வரும்போது வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே கமிட்மெண்ட்டோட வராதிங்க. கமிட்மெண்ட்டோட வந்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது எப்போ வேணாலும் வரட்டும், அது லாபம் வரும்போது புக் பண்ணிக்கிறேன். நீங்கள் எடுக்கக்கூடிய நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு இண்டெக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், அது லாபத்தை கொடுக்குமான்னு முதலீடை நல்லா ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து முதலீடு செய்யுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அது லாபத்தை கொடுக்கும். ஒரு கமிட்மெண்ட்டோட வந்தீங்கன்னா என்ன ஆகும், இந்த மாதம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணுன்னு என்ன பண்ணுவீங்க, ஒரு கம்மியான லாபத்தில் கூட இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸில் முதலீடு செஞ்சுருப்பீங்க, அது ஒரு கம்மியான லாபம் தான் கொடுத்துருக்கோம். அந்த கம்மியான லாபத்தை நீங்கள் புக் செய்கிற மாரி வந்துடுவீங்க அந்த கடனுக்கு வாங்கினீங்கன்னா. இதே கடன் இல்லாமல் நீங்கள் வந்து ட்ரேட் செஞ்சிங்கன்னா என்ன ஆகும் தெரியுங்களா, அந்த லாபம் எவ்வளோ ஹையஸ்ட்டாக வருதோ அந்த லாபத்தை வந்து பொறுமையாக உட்காந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, கண்டினியூவாக ட்ரேட் செய்வீங்க. நீங்கள் வந்து மைண்ட் டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக உங்களால் ட்ரேட் செய்ய முடியும். அதனால் எப்போதுமே கடன் வாங்கி ட்ரேட் செய்கிறோம் அப்படிங்கிற தவறை வந்து நீங்கள் செய்யவே கூடாது. ஓகேங்களா? அடுத்தது, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எவ்வளவு முதலீடு செய்யலாம். எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளார வர்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனை பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க. ஏன்னா ஆப்ஷனில் அவ்வளோ சம்பாரிச்சிடலாம், இவ்வளோ சம்பாரிச்சிடலாம். 10 ரூபா ப்ரீமியம் 100 ரூபா போயிருக்கும், 100 ரூபா ப்ரீமியம் 1000 ரூபா போயிருக்கும். இன்றைக்கி 10,000 முதலீடு செஞ்சவங்க நாளைக்கு 1,00,000 ரூபாயாக இருக்கும், 1,00,000 ரூபா முதலீடு செஞ்சவங்க 10,00,000 ரூபாய் இருக்கும். ஒரு பெரிய பிரமிப்பு இருக்கும். ஆனால் அதே அளவுக்கு அப்படியே தலைகீழாக சிந்திச்சு பாருங்கள்,
10 லட்ச ரூபா போட்டவங்களோட லாபம் 1 லட்ச ரூபாய் ஆகிடும். 1 லட்ச ரூபாயே போட்ட லாபம் வந்து 10,000 ரூபாய் ஆகிடும். 10,000 ரூபா போட்டவங்களோட லாபம் 1000 ரூபாய் ஆகிடும். 1000 ரூபா போட்டவங்களோடது 0 ஆகிடும். அப்படியே தலைக்கீழ வச்சு பாருங்கள். இப்படி பார்க்காதீங்க, இப்படி பாருங்கள். 2 பக்கமான சான்சஸும் ஆப்ஷனில் இருக்குது. எவ்வளோ வந்து முதலீடு செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 லட்ச ரூபா நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா அதில் 10% மட்டும்தான் நீங்கள் வந்து ஆப்ஷனில் வந்து முதலீடு செய்யணும். சரிங்களா? ஆப்ஷனை வந்து நீங்கள் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாட்டில் ஒரு தொட்டுக்க மாரி தான். சரிங்களா? நீங்கள் வந்து ஸ்டாக்கில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறீங்களோ அந்த லாபத்தை தான் நீங்கள் ஆப்ஷனில் வந்து பண்ணணும். ஆப்ஷனுங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னா, நீங்கள் முதலீடு செய்கிறதுக்கான ஹெட்ஜிங்காக தான் ஆப்ஷன் கொண்டு வரப்பட்டது. நீங்கள் ஒரு ரிலையன்ஸ் ஒன்று ட்ரேட் பண்ணுறீங்க, ரிலையன்ஸை வந்து நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸை வந்து வச்சுருக்கீங்க. உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், நான் எதையும் வந்து நீங்கள் அதில் முதலீடு செய்யணும் இதில் முதலீடு செய்யணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரிலையன்ஸில் நீங்கள் ட்ரேட் செய்கிறீங்க அப்படின்னா, அந்த ரிலையன்ஸ் வந்து நீங்கள் ஒரு பொசிஷனை வந்து ஒரு 1 மந்த்து ஹோல்டு பண்ண போகிறீங்க, ஒரு 10 நாள் ஹோல்டு பண்ண போகிறீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் பொசிஷனை ஹோல்டிங் வைக்கும் போது கீழே இறங்கிடுச்சுன்னா என்ன பண்ணும் அப்படிங்கிற பயம் இருக்கும். அந்த பயத்தை போக்குறதுக்காக தான் ஒரு இன்சூரன்ஸாக தான் ஆப்ஷன் கொண்டு வரப்பட்டது. இறங்கும் போது என்னாகும், உங்களுடைய லாபத்தை வந்து தக்க வச்சுக்கும். சரிங்களா? இதற்காக கொண்டு வரப்பட்டது தான் ஆப்ஷன். அதை வந்து எல்லாருமே என்ன பண்ணிட்டோம், அந்த மெயின் மேட்டரை விட்டுட்டோம், ஆப்ஷனை மட்டும்தான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் ஆப்ஷன் எப்போதுமே வந்து ஒரு லிமிட்டடான அளவுக்கு தான் பண்ணணும். நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா ஆப்ஷன் இது ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10,000 ரூபாயை மட்டும்தான் நீங்கள் வந்து ஆப்ஷன் வந்து ட்ரேட் பண்ணணும். அதுவும் வந்து சரியான வழிமுறைகளை பின்பற்றி உங்களுக்கு அதில் அனுபவம் வாய்ந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணி ஒரு கிளாஸஸ் இருந்ததுன்னா கற்றுக்கிட்டு அது மூலயமா நீங்கள் வந்து ட்ரேட் செய்கிறது தான் என்றைக்குமே சிறந்ததாக இருக்கும். சரிங்களா? நஷ்டத்தை ஈடு செய்ய மேலும் தவறு செய்யாமல் இருக்க வேண்டும். ஒரு சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு லாஸ் பண்ணிடுறீங்க, அந்த லாஸை வந்து ரெக்கவரி செய்யணுங்கிறதுக்காக மேலும் தவறு செய்யக்கூடாது. சப்போஸ் இந்த மாதம் லாஸில் இருக்கீங்க, ஒரு என்ன பண்ணிடுறீங்க, ஒரு ஆப்ஷனே நீங்கள் ட்ரேட் எடுத்துடுறீங்க, ஒரு 50,000 ரூபா ஒரு ஆப்ஷனில் ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு 50,000 ரூபா லாஸ் ஆகிடுது. அடுத்த மாதம் நீங்கள் உங்களோட ஸ்டாக்ஸில் முதலீடு செஞ்சுருக்க பணத்தையும் எடுத்து நீங்கள் வந்து ஆப்ஷன் செய்யக்கூடாது. சரிங்களா? சப்போஸ் நீங்கள் லாஸ் ஆகிருப்பீங்க, அந்த லாஸை ரெக்கவரி பண்ணுறதுக்காக ஒரு என்ன பண்ணியிருப்பாங்க, கையில் இருக்கிற பணத்தை வச்சு ட்ரேட் பண்ணியிருப்பாங்க, லாஸ் ஆகிருக்கும். லாஸ் ஆனதுக்கப்புறம் அந்த லாஸை ஈடு செய்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அகைன் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு கடன் வாங்கி உள்ளார போடுவாங்க. சப்போஸ் அதுலேயும் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை விட அதிகமாக வட்டிக்கு வாங்கி போடுவாங்க. நிறைய நண்பர்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட ஃபோன் அடித்து பேசியிருக்காங்க, சார் நான் 15 லட்சம் லாஸில் இருக்கேன், 50 லட்சம் லாஸில் இருக்கேன்னு கூட என்கிட்டலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. 35 லட்சம் லாஸில் இருக்கேன், 30 லட்சம் லாஸில் இருக்கேன். கடைசியாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு நண்பர் வந்து 15 லட்ச ரூபா நான் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸில் பண்ணி ஒரு சரியான புரிதல் இல்லாமல் வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணிடுறாங்க. இதே ஒரு ஸ்டாக்ஸில் ஒரு சரியான நிறுவனத்தில் வந்து நீங்கள் முதலீடு செய்யும் போது இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு ப்ராஃபிட் வரும்போது கூட நீங்கள் அதை வந்து லாபமாக வந்து புக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த ஒரு புரிதல் எப்போதுமே இருக்கணும். ஒரு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, தெரியாத விஷயத்தில் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அதில் போய் நீங்கள் முதலீடு செஞ்சு மேலும் லாஸ் ஆகக்கூடாது. அப்போ ஏன் லாஸ் ஆகுறோம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து ரெக்டிஃபை ஆகிறதுக்கு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மேலும் வந்து ட்ரேட் செய்யணும். மேலும் வந்து நஷ்டத்தை ஈடு செய்யணும், இந்த லாபத்தை நான் வந்து சரி பண்ணணும் அப்படின்ட்டு மென்மேலும் வந்து நீங்கள் அதில் முதலீடு செஞ்சு மென்மேலும் லாஸ் ஆகக்கூடாது. ஏன்னா ஒரு சில பேர் பதட்டத்தில் என்ன பண்ணிவிடுவாங்கன்னு வச்சுங்களேன், ஓவர் ட்ரேட் பண்ணிவிடுவாங்க. அவங்களோட சைக்காலஜி அவங்கள்ட்டே ஒர்க் ஆகாது. ஒரு நாள் காலையிலே ட்ரேட் பண்ணுவாங்க, ஒரு 5,000 ரூபா டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. காலையில் வந்தோடனே ஒரு 500 ரூபா லாபம் இருக்கும். திருப்பி என்ன பண்ணுவாங்க, நம்ம தான் 500 ரூபா லாபத்தில் இருக்கமேனு இன்னொரு ட்ரேட் எடுப்பாங்க. அப்போது என்ன பண்ணுவோம், 1000 ரூபா லாபம் கூட வரும். சரி நல்ல லாபம் வருது, தொடர்ச்சியாக ட்ரேட் பண்ணுவோன்னு நினைப்பாங்க. ஒரு 500 ரூபா லாஸ் ஆவாங்க. என்னடா அது 1000 ரூபா லாபத்தில் இருந்தது, ஒரு 500 ரூபா லாஸ் ஆகிட்டோமேன்னு நினைப்பாங்க. அப்போ திருப்பி என்ன பண்ணுவாங்க, அந்த 500 ரூபாயை ரெக்கவரி பண்ணிவிட்டு இன்றைக்கி 1000 ரூபாயோட நிறுத்திக்குவோம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நிறுத்த மாட்டாங்க. அப்போ என்னாகும், திருப்பி என்னாகும், ஒரு 500 ரூபா லாஸ் ஆகும். அப்போ காசு வந்துடுவாங்க. என்னடா அது காலையில் 1000 ரூபா லாபத்தில் இருந்தோம், இப்போ காசு இருக்கோமே அப்படிங்கிறதுக்காக திருப்பி ஒரு ட்ரேட் பண்ணுவாங்க. திருப்பி லாபத்தில் வரணும் அப்படிங்கிறதுக்காக. திருப்பி என்ன ஆகிடும், திருப்பி லாஸ் ஆகும்போது ஐயோ ப்ரோக்கரேஜும் போயிடுச்சு, மேலே ஒரு 500 ரூபா லாஸும் ஆகிடுச்சு, நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாரி ஒரு பதட்டத்தில் ஓவர் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி என்ன ஆகிடுவாங்க, எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்திங்கன்னா நஷ்டத்துக்கு வந்துடுவாங்க.
சரிங்களா? அதனால வேண்டி நீங்கள் என்ன செய்யணுன்னா, ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க, மார்க்கெட் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது, இதுக்கு என்ன இந்த மார்க்கெட்டுக்கு என்ன ட்ரேடு வந்து சிறந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி வந்து ஆப்ஷன் பையிங் சிறந்ததா, இல்லை இன்றைக்கி ஆப்ஷன் செல்லிங் சிறந்ததா, இல்லை மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டாக்கில் நம்ம ட்ரேட் பண்ணலாமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? ஒரு சரியான நபரை வந்து பின்தொடர வேண்டும். சரிங்களா? எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரோல் மாடல்னு ஒருத்தவங்களை சூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு சினிமா ஃபீல்டை எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு சிறந்த நடிகர், ஒரு சூப்பர் ஸ்டாரு, அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, ஒருத்தவங்க வந்து ஒரு ஆளை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, நான் அவங்கள மாரி ஆகணும்னு. இதே வந்து ஒரு பங்கு சந்தையில் இருந்ததுன்னா, நான் அவர் மாரி ஆகணும், இவர் மாரி ஆகணும் அப்படிங்கிற மாரி ஒருத்தவங்களை பின்தொடருவாங்க. இல்லை ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தால் ஒரு ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு இன்ஜினியரிங்கு, ஒரு என்ன மாதிரியான தொழிலில் இருக்காங்களோ அந்த தொழிலில் யார் வந்து ஒரு நல்ல வெற்றியாளர்களாக இருக்காங்களோ அந்த வெற்றியாளர்களை வந்து பின்தொடரணும்னு நினைப்பாங்க. அதேமாரி நீங்கள் பங்கு சந்தையில் இருக்கீங்கன்னா, ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்களே வந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க என்ன செய்கிறாங்க, ஏன்னா அவங்களோட நாலேஜை நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். புதுசாக ஒருத்தவங்கள ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகுனா, அவங்க வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ வந்து புதுசாக ஒருத்தவங்கள ஃபாலோ பண்ணும்போது நீங்களே வந்து அவங்கள பற்றி தெரியாமல் நீங்கள் இந்த மாதம் ஒருத்தவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு, அடுத்த மாதம் ஒருத்தவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஒருத்தவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு, அப்போ என்ன ஆகும் தெரியுங்களா, ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லாமல் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு சரியாக ஒருத்தவங்கள தேர்ந்தெடுங்க, அவங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க என்னென்ன மாதிரியான செய்திகளை சொல்கிறாங்க, என்னென்ன மாதிரியான மார்க்கெட் சம்மந்தமான விஷயங்களை சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தெரியாத விஷயங்களை அவங்கள லேர்ன் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்மளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம வந்து ஃப்ரீயாகவே வந்து வீடியோவை வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புதிய பிகினர்ஸாக இருக்கட்டும், ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டெய்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து நிறைய போடுங்க. ஒரு சில பேர்லாம் சொன்னாங்க, சார் டெய்லி ஒரு 3 சப்போர்ட்டு 3 ரெசிஸ்டன்ஸ் மட்டும் கொடுங்க சார், எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம ரெகுலராக வீடியோவில் அதை தான் வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? புது இன்ட்ராடேல என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்படி வந்து யாரை நீங்கள் பின்தொடரணும் அப்படின்னு ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்கள மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளை மட்டும் கிடையாது, உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க என்ன செய்கிறாங்க, அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது நீங்களும் உங்களோட லெவலை வந்து மாற்றிக்கிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது, உங்களுடைய பணத்தை ஒரே துறையில் முதலீடு செய்யாமல் பிரித்து முதலீடு செய்வது எப்படி? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனில் ஒருத்தவங்க உள்ளார வந்திருப்பீங்க. ஆப்ஷனில் ஒருத்தவங்க உள்ளார வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, நம்ம 10,000 தான் முதலீடு செய்யணும்னு சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு 10,000 லாஸ் ஆகிடுச்சுன்னா கையில் இருக்கிற எல்லா பணத்தையும் ஒரே ஸ்டாக்கில் போடுறது, ஒரே இண்டெக்ஸில் போடுறது. இப்போ என்ன பண்ணுறது, காலைல வந்தோடனே என்ன பண்ணோம், 100 லாட்டு நிஃப்டியா 100 லாட்டை டப்புன்னு போட்டு உடனே இது பண்ணிடணும். ஏன் ஒரே துறையில் ஒரே ஸ்டாக்ஸு ஒரே இதில் பண்ணக்கூடாது அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் எடுக்கிற ட்ரேடு வந்து தவறாயிடுச்சு அப்படின்னா அந்த தவறை சரி செய்கிறதுக்கு உங்கள் கையில் பணம் இருக்கணும். ஒரு 100% பணம் வச்சுருக்கீங்க, ஒரு 1,00,000 ரூபா பணம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேடு எடுக்கும்போது 25% பணத்தை மட்டும்தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அதில் ஒரு 4%, 5%, 10% லாஸ் ஆகுது அப்படின்னா திருப்பி உங்கள்கிட்ட மீதி 75% பணம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதிகபட்சம் நீங்கள் ஒரு 50% பணத்தை மட்டும்தான் நீங்கள் வந்து பயன்படுத்தணும். நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஃபுல் கேபிட்டலையும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா லாஸும் ஹெவியாக வரும். திருப்பி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதே ட்ரேட் எடுக்கிறதுக்கு உங்கள் கையில் பணம் இருக்காது. நீங்கள் இப்போ ஒரு 100 லாட்டு ட்ரேட் பண்ணுறீங்க, 100 ரூபா ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஒரு 100 லாட்டு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 5 லட்ச ரூபா தேவைப்படும். 5 லட்ச ரூபா கேபிட்டலே நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணும்போது ஒரு 50,000 ரூபாயிலேருந்து 1 லட்ச ரூபா லாஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். திருப்பி அந்த லாஸை ரெக்கவரி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 100 லாட்டு உங்களால் போக முடியாது. அப்போது 80 லாட்டு தான் போக முடியும். உங்களோட லாஸை ரெக்கவரி பண்ணுறதுக்காக டார்கெட்டை அதிகமாக வைப்பீங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவீங்க, லாஸ் உங்களுக்கு அதிகமாக வந்துடும். அப்படி இல்லைன்னா அவுட் ஆஃப் த மணியில் போய் ட்ரேட் பண்ணுவீங்க, உங்களுக்கான டார்கெட் கொடுக்காது, மேலும் லாஸ் பண்ணுவீங்க. அதனால் வேண்டி என்ன பண்ணணும்னா, எப்போதுமே வந்து உங்கள்கிட்ட பேக்கப்புக்கு கையில் பணம் இருக்கணும். சேவிங்ஸ் மாரி எப்போதுமே வந்து கையில் வச்சுருக்க முழு பணத்தையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். ஒரு 50%. அதேமாரி நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் முதலீடு செஞ்சாலும், ஒரு சார் கூட நேற்றைய தினம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. சார் சொன்னாங்க,
ஒரே ஒரு ஸ்டாக்கில் வந்து நான் 10 லட்ச ரூபாய் முதலீடு செஞ்சுட்டேன் சார், இப்போ பணம் வந்து அதில் லாக் ஆகிடுச்சு சார்னு. அப்போ என்ன ஆகிடும், பிரித்து முதலீடு செய்யும் போது ஒரு ஸ்டாக் லாபம் கொடுக்கும்போது அந்த பணத்தை எடுத்து இன்னொரு ஸ்டாக்கில் போடலாம், இன்னொரு பங்கு லாபம் கொடுக்கும்போது அந்த இதை எடுத்து இன்னொரு இதில் போடலாம். அப்போ என்ன ஆகணும், 4 ஒரு 4 பார்ட்டு 5 பார்ட்டாக பிரித்து முதலீடு செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு லாபம் வரும்போது நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திக்கலாம். ஒரு ஸ்டாக்கில் லாபம் இல்லைனாலும் இன்னொரு ஸ்டாக்ஸில், ஒரு செக்டாரில் லாபம் இல்லைனாலும் இன்னொரு செக்டாரில், ஒரு இண்டெக்ஸில் லாபம் இல்லைனாலும் இன்னொரு இண்டெக்ஸில் லாபம் கொடுக்கும். அப்போ நீங்கள் வந்து கண்டினியூவாக உங்களால் வந்து லாபம் பண்ண முடியும். அதனால் எப்போதுமே வந்து மொத்தமாக ஒரே குமுலேட்டிவாக ஒரு இடத்துல ட்ரேடுக்கு பணத்தை போடாதீங்க. பிரித்து வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து லாபம் கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது, ஒரு தவறை மறுமுறை செய்யாமல் இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் வந்து ஒரு தப்பு செய்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க, இன்றைக்கி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வாரம் ட்ரை பண்ணிட்டீங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு லாஸ் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஆப்ஷனில் நீங்கள் வந்து தொடர்ந்து லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்ஷன் பண்ணவே கூடாது. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் ஆப்ஷன் பண்ணுறீங்க, ஸ்டாக் ஆப்ஷன் உங்களுக்கு ஒத்து வரலன்னா நீங்கள் அதை பண்ணவே கூடாது. உங்களுக்கு அந்த சைக்காலஜியில் வந்து பில்டு பண்ண முடியல, உங்களுக்கு கண்டினியூவாக வந்து ஒரு ஃபியர் ஆகுது, நீங்கள் ஒரு பதட்டத்திலேயே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறதை நிறுத்தணும். அப்படி இல்லைனா ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறதை நிறுத்தணும். எதில் உங்களுக்கு கண்டினியூவாக லாஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோ அந்த லாஸை நீங்கள் வந்து இதில் தான் எனக்கு லாஸ் வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தவறை வந்து மறுபடியும் செய்யாமல் நீங்கள் திருத்திக்கணும். ஒரு தவறை வந்து அப்படி திருத்திக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு டைரி மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்கள் சிஸ்டத்துக்கு பக்கத்தில் ஒரு போர்டு ஒன்று வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு ட்ரேட் தான் எடுக்க போகிறேன், இன்றைக்கி நான் 2 ட்ரேடு தான் எடுக்க போகிறேன், ஃபஸ்ட்டு ட்ரேடில் லாஸ் ஆனால் நான் அடுத்த ட்ரேடு எடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்குன்னு ஒரு டிசிப்ளினை வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் எழுதி அதை வைக்கும் போது அதை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு அந்த ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால் ஒரு தவறு செஞ்சிங்கன்னா அந்த தவறை மறுபடியும் செய்யாமல் திருத்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு, தன்னம்பிக்கை எப்போதுமே இருக்கணும். ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லா ஒர்க் ஆகுது, நீங்கள் ஒரு இடத்துல ப்ராப்பராக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா டார்கெட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ஸ்டாப் லாஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ஒரு ட்ரேடை எடுத்துட்டீங்க, கொஞ்சம் கீழே வந்தோடனே ஆகா நம்ம எடுத்த ட்ரேடு வந்து தவறாக இருக்குமோ அப்படின்னு பயப்படக்கூடாது. கரெக்டாக நம்ம எடுத்த ட்ரேடு சரியாக எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த தன்னம்பிக்கை இருக்கணும். எப்போதுமே வந்து மார்க்கெட்டில் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணணும். கான்ஃபிடென்ட் இல்லாத இடத்துல வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்பவே வந்து தப்பு. சரிங்களா? எப்போதுமே வந்து ஸ்ட்ராங்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா 1க்கு 10 டைம் வந்து யோசிக்கணும். அதுக்கான ஸ்டாப் லாஸ், அதுக்கான டார்கெட்டை போட்டுட்டு அமைதியாக வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணால் மட்டும்தான் அதற்கான ப்ராஃபிட்டையும் அதற்கான ஒரு டேஸ்ட்டை வந்து நீங்கள் ருசிக்க முடியும். இடையில வந்துட்டிங்க, ஒரு 5 பாயிண்ட் கீழே வந்ததுக்கப்புறம் லாஸை புக் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அவன் வந்து என்ன பண்ணுவான், எஸ்எல்ல வந்து ஹன் பண்ணுற மாதிரி பயத்தை காமிச்சிட்டு திருப்பி மேலே போவான். அப்போ வந்து அது உங்களுக்கு ஒரு மைண்ட் ப்ரெஷரை கொடுக்கும். சரிங்களா? ஒரு தன்னம்பிக்கையோட, ஏன்னா மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான கான்ஃபிடென்ட் இருக்கிறவங்க தான் ட்ரேட் பண்ணும். ஃபியர் இருக்கிறவங்க, சார் இன்ட்டெல்லாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க, சார் எனக்கு ட்ரேட் எடுத்தாலே ஒரு பதட்டமாகிடுது சார், கை காலெலாம் பதறுது சார் அப்படின்னா, அப்போ ஏன் அந்த மாதிரியான பதட்டம் வருதுன்னா உங்களோட கேபிட்டலை முழுசாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது தான் அந்த பதட்டம் வரும். அந்த பதட்டத்தெல்லாம் நீங்கள் வந்து போக்கணும் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன 8 விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை வரும். தன்னம்பிக்கை வரும்னா இதுக்கு முன்னாடி உள்ள அந்த 8 விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த தன்னம்பிக்கை வரும். கண்டிப்பாக வந்து உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். கடைசி விஷயம், முயற்சி செய் இல்லையேல் பயிற்சி செய். இதுதான் வந்து நம்மளோட தாரக மந்திரமே. சரிங்களா? நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து முயற்சி செய்கிறீங்க, யாரோ ஒருத்தவங்க மூலியமாக உள்ளார வந்திருக்கீங்க. இன்றைக்கி யாரோ ஒருத்தவங்க சொல்லி ஏதோ ஒரு விஷயத்தில் எப்படி பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா கடலில் வந்து குதிச்சிட்டிங்க. கடலில் குதிச்சிட்டிங்கும் போது தத்தளிச்சாவது நீங்கள் வெளியில் வந்து தான் ஆகணும், இல்லைனா உயிர் போயிடும் அப்படிங்கிற நிலமையில் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தவங்க சொல்லி மார்க்கெட்டில் உள்ளார வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு சின்னதாக ஒரு லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிடணும். ஒரு முயற்சி செஞ்சு பார்க்குறீங்க, உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியல அப்படி இல்லைன்னா அதுக்காக என்ன பயிற்சியோ அதை செய்ய ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கிரிக்கெட்டே விளையாடுறீங்கன்னு வச்சுங்களேன், கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பந்தை வந்து உங்களால் ஃபேஸ் பண்ண முடியல, இந்த வைடாக வர பாலை வந்து உங்களால் ஃபேஸ் பண்ண முடியல, ஒரு பவுன்சரை வந்து உங்களால் ஃபேஸ் பண்ண முடியல, ஒரு ஹேர்கரை வந்து உங்களால் ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு
அதை பயிற்சி எடுத்துக்கிட்டு அந்த பயிற்சியின் அடிப்படையில் தான் நீங்கள் அந்த பந்தை அணுகணும். அதே போலவே தான் மார்க்கெட்டு. ஆப்ஷனில் நான் வந்து இதில் ஸ்டாக்ஸில் வந்து நான் வந்து சரியாக ட்ரேட் பண்ணுறேன் சார், ஆப்ஷனில் என்னால் பண்ண முடியலன்னா அந்த மெத்தடை வந்து யார் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யார் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் அதற்கான பயிற்சியை வந்து மேற்கொள்ளணும். எப்போதுமே வந்து பங்கு சந்தைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய கடல். எல்லாருமே வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை வந்து கற்றுக்குறாங்க. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்காமலாம் வந்து மார்க்கெட்டில் வந்து ஜெயிக்க முடியாது. ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் சொல்லிடுறேன். இதை வந்து நான் எல்லாருக்குமே எப்போதுமே சொல்லக்கூடிய ஒரு கதை தான். என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு டிகிரி படிக்கிறோம். ஒரு டிகிரி படிச்சுட்டு ஒரு 10,000 15,000 20,000 சம்பளம் வாங்குறவங்க தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் நிறைய பேர் இருப்பாங்க. அதிகபட்சம் ஒரு 50,000 சம்பளம் வாங்குறவங்க. 50,000 சம்பளம் வாங்குகிற ஒரு நபர் வந்து அதற்காக வந்து பார்த்திங்கன்னா எல்கேஜி யூகேஜி 1வது 2வதுலேருந்து 10வது 12வது வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு யூஜி முடித்து ஒரு பிஜி முடித்து ஒரு ட்ரைனிங் முடித்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் முயற்சி செஞ்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கு போகிறாங்க. அந்த வேலைக்கு போகும்போது 10,000 15,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறோம். அதுக்காக நம்ம எவ்வளோ நாள் படிக்கிறோம்? கிட்டத்தட்ட 20 வருஷம் படித்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம். ஆனால் பங்கு சந்தையில் 10,000 இல்லை, 20,000 இல்லை, லட்சம் இல்லை, கோடி இல்லை, நீங்கள் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்க முடியும் பங்கு சந்தையில். அப்படி சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு 6லேருந்து 1 மாதம் முயற்சி செய்ய கற்றுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? கற்றுக்கணும். இப்போ நீங்கள் வந்து அந்த படிப்புக்காக ஒரு காலேஜுக்காக ஒரு 1,00,000 ரூபா செலவு பண்ணியிருப்பீங்க. பள்ளி படிப்புக்காக நான் சொல்கிறது ஒரு கவர்மெண்ட் காலேஜ் பழைய படிப்புகளை சொல்கிறேன். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் இருக்க படிப்புகள், சரிங்களா? ஒரு சாதாரணமாக நீங்கள் ஒரு படிச்சுட்டு ஒரு 15,000 20,000 சம்பளத்துக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா கூட குறைஞ்சது ஒரு 4-5 லட்ச ரூபா நீங்கள் முழுக்க செலவு பண்ணியிருப்பீங்க. கிட்டத்தட்ட 20 வருஷம் டைம் பீரியடை வந்து நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க. ஓகே, உங்கள் நாலேஜை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக. ஆனால் பங்கு சந்தையில் இப்போ நீங்கள் ஏற்கனவே பார்க்குற வேலையை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ரிட்டைர்மெண்ட் உண்டு. உங்களுக்கு 60வது வயசில் ஒரு ரிட்டைர்மெண்ட் இருக்கும். அப்படி இல்லைனா ஒரு 65வது வயசில் ரிட்டைர்மெண்ட் இருக்கும். நீங்கள் சரியாக வேலை செஞ்சால் மட்டும்தான் வச்சுக்குவாங்க. அப்படி இல்லைனா அந்த நிறுவனத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் மூடிடுவாங்க. இவ்வளோ சிக்கல் இருக்கிற வேலைக்காக நீங்கள் 20 வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஒரு 20 வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஒரு வேலைக்கே போகிறீங்க. எந்த நிலையும் இல்லாத ஒரு நிலையான வருமானம் இல்லாததுக்கே நீங்கள் வந்து 20 வருஷம் முயற்சி செய்கிறீங்க. ஆனால் இந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் நிலையான வருமானத்தை வந்து உங்களால் பெற முடியும். அதற்காக ஒரு வருட காலம் பயிற்சி செய்யுங்க, இல்லை ஒரு 6 மாத காலம் பயிற்சி செய்யுங்க. ஒரு சரியான நபர்கிட்ட கற்றுக்கோங்க. எவ்வளவோ லாஸ் பண்ணியிருப்பீங்க மார்க்கெட்டில். ஒரு 10,000 லாஸ் பண்ணவங்க இருப்பீங்க, 20,000 லாஸ் பண்ணவங்க இருப்பீங்க, 1,00,000 ரூபா லாஸ் பண்ணவங்க இருப்பீங்க, 10 லட்சம் லாஸ் பண்ணவங்க இருப்பீங்க, 50 லட்சம் லாஸ் பண்ணவங்க இருப்பீங்க. என்னைக்காவது ஒரு சின்ன அமௌண்ட்டை கொடுத்து கற்றுக்கணுன்னு நினச்சிருக்கீங்களா? ஒரு பழமொழி ஒன்று சொல்லியிருப்பாங்க, யானை வாங்கிட்டான் அதை வந்து பராமரிக்கிறதுக்கு சவுக்கு வாங்குறதுக்கு காசு இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. யானை வாங்கினவனுக்கு சவுக்கு வாங்கலைன்னா அதேமாரி நீங்கள் இப்போ வந்து ஒரு யானையை வந்து யானை மாதிரி இருக்கிற பங்கு சந்தையில் வந்து உள்ளார வந்துட்டீங்க. அதுக்கான பயிற்சிக்கான சவுக்கு இருக்குது பார்த்தீங்களா? அதை நீங்கள் பயன்படுத்தி அதில் நீங்கள் பயிற்சி செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த பங்கு சந்தையில் வந்து ஜெயிக்க முடியும், சரிங்களா? எவ்வளவோ செலவு பண்ணி ஒரு 15,000 20,000 சம்பளத்துக்கு நம்ம வேலைக்கு போகிறதுக்கு 20 வருஷம் செலவு பண்ணி ஒரு 5-6 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா செலவு பண்ணி நம்ம படிக்கிறதுக்கும் நம்மளோட 60வது வயசு இல்லை 70வது வயசு இல்லை நமக்கு ரிட்டைர்மெண்ட்டே கிடையாது. உங்களோட கடைசி காலம் வரைக்கும் உங்களுக்கு கண்ணு தெரிகிற வரைக்கும் உங்கள் கை கால் நல்லா இருக்கிற வரைக்கும் ஒரு கையில் ஒரு மொபைலு ஒரு லேப்டாப் இருந்ததுன்னா போதும். உங்களோட கடைசி காலம் வரைக்கும் யாரோட உதவியும் இல்லாமல் உங்களால் வந்து பங்கு சந்தையில் வந்து சம்பாதிக்க முடியும். அதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படி ஒரு அழகான வாய்ப்பு இருக்கக்கூடிய இதில் பயிற்சி செய்யாமல் ட்ரேட் பண்ணிங்கன்னா அது யாரோட தப்பு? சரிங்களா? எப்போதுமே வந்து ஒரு பயிற்சிங்கிறது எதுக்குமே அவசியம். முயற்சி செய்யணும், அப்படி இல்லைன்னா பயிற்சி செஞ்சுட்டு திருப்பியும் வந்து முயற்சி செய்யணும். அதுதான் வந்து ஒரு வெற்றியாளனுக்கு அழகாக இருக்கும், சரிங்களா? நீங்கள் எப்போதுமே வந்து ஒரு வெற்றியாளனாக இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன், சரிங்களா? அந்த வெற்றியாளனாக இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து சரியான வழியில் போகணுங்கிறதுக்காக தான் ஒரு புது வருஷமாக இருக்குது. இந்த புது வருஷத்தில் இதுக்கு முன்னாடி உள்ள நீங்கள் ஒரு 9 விஷயங்களையும் நீங்கள் திருத்திக்கிட்டு அதெல்லாம் வந்து உங்களால் செய்ய முடியல அப்படின்னா ஒரு பயிற்சியை மேற்கொள்ளுங்க. பயிற்சியை மேற்கொண்டுட்டு வர இருக்கிற வருடம் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு கற்றுக்கிறதுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டுக்கிட்டு மார்க்கெட்டில் இது வரைக்கும் கற்றுக்காமல் ட்ரேட் பண்ணாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு மார்க்கெட்டை வந்து அணுகுங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும், சரிங்களா?
பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போடுங்கள். அப்போது தான் வெற்றி உங்களோட காலடியில் இருக்கும். சரிங்களா? பயமும் இருக்கக்கூடாது, தயக்கமும் இருக்கக்கூடாது. பயம் இருக்கக்கூடாதுன்னா உங்களுக்கு பங்கு சந்தையை பற்றின விழிப்புணர்வும், பங்கு சந்தையை இதில் வந்து நம்ம முதலீடு செஞ்சோன்னா நமக்கு வெற்றி கிடைக்குங்கிற ஒரு பேக்ரவுண்டில் உங்களுக்கு இதில் வந்து முதலீடு செஞ்சிட்டோன்னா எந்த லாஸும் வராதுங்கிற ஒரு தயக்கம் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் வந்து ஜெயிக்க முடியாது. சரிங்களா? ஒரு சரியான இடத்துல முதலீடு செஞ்சிட்டோம், நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல முதலீடு செஞ்சேன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு பயம் இருக்காது. தயக்கம், ஒரு இடத்துல வந்து முதலீடு செய்யும் போது அந்த தயக்கமும் இருக்கக்கூடாது. அந்த பயமும் தயக்கத்தையும் தூக்கி போட்டிங்கன்னா தான் உங்களால் வந்து வெற்றி அடைய முடியும். அப்போ தான் வந்து வெற்றி வந்து உங்களுடைய காலடியில் இருக்கும். சரிங்களா? 2024 உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் சகல செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கணும். அதுவும் பங்கு சந்தையில் என்னால் என்னென்ன முடியுமோ அதை எல்லாத்தையுமே வந்து உங்களுக்காக நான் வந்து டெய்லியும் வந்து வீடியோவாக பதிவிடுவேன். எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுவேன். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா வர இருக்கிற மாதங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோஸாக இருக்கட்டும், நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸாக இருக்கட்டும், இன்னும் நிறைய விஷயங்களை நான் உங்களுக்காக கற்றுத்தர ரெடியாக இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச நாலேஜ், என்னோடய அப்டேஷன் எல்லாத்தையும் வந்து உங்களுக்காக கொடுக்க ரெடியாக இருக்கேன். சரிங்களா? நான் இப்போ சொன்னக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய நண்பர்கள் நம்ம சேனலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எவ்வளோ லாஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு சரியான முறையில் ட்ரேட் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலகிராம் லிங்க்கு, கோர்சஸ்க்கான லிங்க் எல்லாமே இருக்குது. பார்த்துட்டு விருப்பம் இருக்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய சேனலோட வளர்ச்சிக்கு அது ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.